ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃப்ரீடம். பாருங்க நகர்மன்ற உறுப்பினர் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாநகர பொறியாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி தலைமையேற்று தேசிய கொடியேற்றி சேசாமி அவர்களே, ஆணையர் அவர்களே, துணை ஆணையர் அவர்களே, பொறியாளர்களே, உதவி பொறியாளர்களே, மண்டல தலைவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, சூழ்நிலை அதுபோல் மேயர் அவர்கள் முன்பு ஒரு நண்பர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட 75வது சுதந்திர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பொறுத்து பல்வேறு கருத்துக்களை நம்ம முன்னாள் மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இந்நாள் மாமன்ற உறுப்பினராக இருக்கும் அனைவரும் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாத்துக்கும் என்னோட விஷன் அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்காங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஏன்னா இந்த மாநகராட்சி ஏற்கனவே எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. இந்த இதுக்கு வாய்ப்பு அளித்த முதல்வராக தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அதாவது எந்த ஒரு நடவடிக்கை, எந்த ஒரு நிதி கேட்டாலும் எல்லாத்துலேயுமே எனக்கு நிதி தந்து உதவி செய்திருக்கும் நம்ம எங்களோட துறை அமைச்சர் நேரு அவர்களுக்கும் நன்றி. மற்றும் எல்லா திட்டங்களும் ஊக்கம் கொடுத்துருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நம்ம அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மாநகர மக்களுக்கு குறிப்பாக அது பத்திரிகையாளர்களுக்கும் சொல்லணும், எந்த பணி எடுத்தாலும் சரி உண்மையிலே சில கம்ப்ளைண்ட் வரும். நாங்களோட ஆச்சாரத்தில் கவனிக்காமல் விட்டுருப்போம். அதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி நான் அப்படியே நடவடிக்கை எடுக்காத தான் பேப்பரில் போடுவாங்க. அதுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இந்த மாநகரத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும், குறிப்பாக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி ரோடு உடைக்க வேண்டியிருக்கும், சிரமம் இருக்கும், நல்லபடியாக பண்ணி தந்துடுவாங்கிற நம்பிக்கை வைத்திருக்கும் பொதுமக்களுக்கும் வியாபார பெருமக்களும் அங்கங்கே இருக்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுதந்திர தினம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுதந்திர தினம் எப்படி அடைஞ்சாங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. முடிவு செஞ்சு நம்ம கொண்டு வரதுக்கும் இது ஞாபகப்படுத்துவதாக நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடி நகராட்சியாக இருந்து வந்திருக்கு, மாநகராட்சியாக வந்திருக்கு. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு விவரம் தெரிஞ்சிருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி உங்கள்கிட்ட போய் கேட்டோன்னா இந்த ஊர் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. அதை நினைவேற்றும் சின்னமாக தான் நம்ம சுதந்திர தினம் கொண்டாடிட்டே இருக்கோம். இந்தியா நாடு எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, வல்லரசு நோக்கி போயிட்டுருக்குது. அதே பொறுப்பே நம்ம மாநகராட்சி எடுத்துக்கலாம். ஏன்னா மாநகராட்சி டேன்னு ஒன்று கிடையாது, இருக்குது. அது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சார். அப்போது இந்நாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்தார், தொடங்கி வச்சு இருக்குது. அந்த டேயில் லோக்கல் ஹாலிடே வந்துட்டு, ஏன்னா நம்ம பதியமதையா கோயில் இருக்கனால அதனால் வெளியே தெரியாமல் இருக்கும். அதையும் வருங்காலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டனா தான் 2011 9 மாநகராட்சி ஆச்சு. 11 எப்படி இருந்தது, இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனில் எப்படி இருக்கிறதுன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பல்வேறு கட்டங்கள் நம்ம ஒரு டெப்டி சிஇ சொல்லிட்டாரு, இந்தந்த பணி நடைபெற்றிருக்குது. குறிப்பாக நம்ம மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும்னா வருங்காலத்து பணிகளை நம்ம சொல்லிடுறேன், இப்போ பழசு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா, அதாவது ஒரு நாளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கோம்.
குறிப்பாக இந்த எண்ட் டு எண்ட் வியாபாரி பெருமக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வைத்தாங்க. ஒரு நம்ம ஆண்டாள் தெரு ரோடு, பெரிசன் பிளேசார் ரோடு அந்த பகுதியில் தான் முதல்ல ட்ரையலுக்கு எடுத்தோம். அதாவது டஸ்ட்டு பறக்காமல் இருக்கணும், சுகாதாரமாக வாழுங்கிறதுக்காண்டி தான் அந்த ஸ்கீமே. அது நல்லா சக்ஸஸ் ஆனோன்னா அது அமெரிக்கா ஸ்ட்ரீட் ரோடாக இருக்கட்டும், செந்தாமரை ஸ்கூல் ரோடாக இருக்கட்டும், நம்ம பிரெய்னர் ரோடு பார்த்தாலே தெரியும், தூத்துக்குடி இன்றைக்கி முன்மாதிரியாக இருக்கும். இப்படி பல்வேறு கட்டங்களாக போய்ட்டுருக்கோம். வருங்காலங்கட்டத்தில் இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து பீச் ரோடு வரைக்கும் போட்டிருக்கோம், ஓல்டு ஹார்பர் வரைக்கும் வந்து ஃபேவர் பிளாக் போட்டாச்சு. இப்போ இதில் இருந்து வியூடி சேனல் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து டபிள்யூஜிசி ரோட்டில் ஒரு பிட் இருக்குது. பழைய மாநகராட்சியிலேருந்து நேராக போகிறதுல வரைக்கும் முடிகிறதுக்கு ஒரு பிட்டு போட வேண்டியிருக்கு. டூவிபுரம் உங்களுக்கு தெரியும், அதான் பிரதான சாலையாக இருந்தது. நம்ம ஜெயராஜ் ரோட்டில் இருந்து வியூடி சாலை இணைக்கக்கூடிய சங்கர் நாராயண் பார்க்க முன்னாடி அதுலேயும் ரெண்டு சைடு எண்ட் டு எண்ட் வரும். பிரேனர் ரோடு வந்து நம்ம ஏற்கனவே சைக்கிள் ட்ராக் கூட போட்டாச்சு. இருந்தாலும் அங்கேருந்து நேராக காமராஜ் சாலை இணைக்க வேண்டியதுலையும் எண்ட் டு எண்ட் ரோடாக மாற்றப்படும். அதுபோக பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து காலேஜி பொண்ணுங்கிட்ட இருந்து நிறைய கோரிக்கை. நம்மளோட முத்துநகர் பீச்சிலேருந்து நேராக எடுத்திங்கன்னா பக்கல் ரோட வந்துடும். அது வரைக்கும் ரெண்டு சைடு எண்ட் டு எண்ட். அதை மக்கள் எங்கெல்லாம் நிறைய பயன்பாடு இருக்குமோ, வெஹிக்கிள் போகிறது பொல்யூஷன் வராமல் இருக்கலாம், அந்த இடத்துலையும் வர இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வெட்டியாரோட ஏவிஎம் மண்டபம் கலைஞரங்கத்துலேருந்து அந்த ஜங்ஷன் வரைக்கும் போட்டாச்சு, அது வரைக்கும் வரும். ஸ்டெம் பார்க்கு அம்பேத்கர் நகர் பகுதியிலையும் வந்து ரெண்டு சைடும் எண்ட் டு எண்ட் ரோடு வரும். இது போக பல்வேறு கட்டங்களாக நிறைய, அதாவது ஒரு வாரம் கிட்டத்தட்ட 14 மாதம் காலம் ஆகிவிட்டது. முதல்ல வந்து எந்தெந்த ரோடு ப்ரியாரிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து நம்ம போட்டோம். அது ஆலயத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், மக்கள் நிறைய பயன்பாட்டுக்குள்ள தேவையான ரோடு போட்டோம். அதுக்கப்புறம் மாமன்ற உறுப்பினரோட கோரிக்கை, அதுக்கப்புறம் நம்மளை வந்து மண்டல அளவில் குறை தீர்ப்பு முகாம் நடத்த ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய மனுக்கள் வந்தோன்னா அந்த மனு பெண்டிங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தோம். சாலை போட முடியுமா அப்படிங்கிறது கட்டத்தில் இருக்கச்சில வந்து எல்லா சாலையும் போடுறது 944 கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்தாச்சு. அவங்க மனுவில் வந்து ரிட்டர்ன் லெட்டர் கொடுத்துருப்போம், அனைத்து சாலையும் சேர்க்கப்பட்டது. அந்த சாலையை வந்தோன்னா அதில் எல்லாம் முழுமையை அடைஞ்சிரும். அது போக இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா லைட்டு 2887 லைட்டு முதல் கையில் தான் போட்டோம் பதவி ஏற்றவுடனே. இன்றைக்கி இன்னொரு 1800 லைட்டு தேவைப்படுது. அதுக்கும் நம்ம ப்ரொபோசல் அனுப்பியிருக்கோம், வருங்காலத்தில் அதுவும் வந்துடும். அதுபோக திருமதி சசிகலா பேபி மீனாட்சி, திரு அரவிந்தராஜ் கண்காணிப்பாளர், கடந்த ஆண்டு பணியாற்றியவர்களுக்கு இப்பொழுது நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஸ்ரீ தினேஷ் மருத்துவ அலுவலர், மருத்துவர் திரு ஏஜே, செவிலியர் அதிர்ஷ்டகனி, உதவியாளர் சீனிவாச கண்டாளர் ராதாகிருஷ்ணன், வருவாய் ஜேசிபி ஆபரேட்டர்